பிறந்த நாள். ஸோ ஃபர்ஸ்ட் நாங்க வந்து மேக்கப் பண்ணிட்டு வந்து ஸ்டார்ட் பண்ண போறேன். வாங்க நாங்க எப்படி வந்து மேக்கப் பண்ண போறோம்னு பார்க்கலாம். வாங்க. ஆக்சுவலா டெக்கரேஷன்லாம் நாங்க வந்து சிம்பிளா தான் இந்த டைம் வந்து பண்ணியிருக்கோம். டக்குன்னு முடிவு எடுத்தது. அவங்க வந்து ஆன்ட்டி வந்து பெருசா டெக்கரேட்லாம் பண்ண வேணாம்னு சொன்னாங்க. ஆனா நாங்க வந்து ஒரு 30 மினிட்ஸ்ல வந்து நாங்க பண்ணிட்டோம். இப்ப பாப்பு எங்க அம்மா சுந்தரா டிராவல்ஸ்ல வர போண்டாமணி மாதிரி மேக்கப் பண்ணி விட்டுறாத. அழகா தான் பண்ணி விட்டுட்டு இருக்கேன். யாரு மிஸ்தன் காசி மாதிரியா? மானத்தை வாங்குறதுக்கு நீ ஒரு ஆளே போதும். ஒரு டெக்கரேஷன் கூட ஹெல்ப்பே பண்ணவே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். அவங்க வந்து சும்மா வந்து வேடிக்கை பார்த்துட்டு சூப்பரைஸா பண்ணிட்டு இருந்தாங்க. நான் தான் எல்லா டெக்கரேஷனும் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து வீடியோ எடுக்கிறது யாருமா? அது மட்டும் தான் நீ. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆஸ் யூஷுவல் நாங்கள் இந்த கலர் ஃப்ளவர்ஸ் அதுக்கப்புறம் இந்த கலர் பேப்பர்லாம் வச்சு டெக்கரேஷன் எல்லா செலிப்ரேஷனுக்குமே நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். அதே மாதிரி இதுக்கும் நாங்கள் வந்து பண்ணியாச்சு. நாங்கள் அது பெருசாக செலிப்ரேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட் நாங்கள் பிளான் பண்ணி வச்சுருந்தோம். பட் ஆன்ட்டி வந்து சிம்பிளாக பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னதுனால இருக்கிறத வச்சு நாங்கள் மெயின்டைன் பண்ணியாச்சு. ஸோ இனிமேல் தான் நாங்கள் வந்து பர்த்டே செலிப்ரேஷன் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். வாங்க எப்படி செலிப்ரேட் பண்ணுறோம்னு பார்க்கலாம். செலிப்ரேஷனுக்கு எங்கள் அம்மா வந்துட்டாங்க. அடுத்து வந்து வினோத் சார் வந்து ரெடியாகி வந்துட்டாங்க. ஹீரோ வந்தாச்சு. ஹாய் சொல்லு சத்தமா. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். நீ என்ன எங்க அம்மாக்கு கொம்பு வைக்கிற மாதிரி இப்படிங்கிற? இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா லேடிஸ்லாம் ஒன்னா சேர்ந்தா நம்ம பேசுறது யாருமே காசு. லேடிஸ் வந்து ஒன்னா சேர்ந்தா இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா சாரியை பத்தி மட்டும் தான் பேசுவோன்னு தெரியுது. பத்தியா என்னோட ட்ரெஸ் கலரும் ஆன்ட்டியோட ட்ரெஸ் கலரும் ஒன்னாவே போயிடுச்சு. ப்ளூ வித் எல்லோ. பாத்தீங்களா? மூணு பேர் உட்கார்ந்துகிட்டு என்னென்ன பேசிட்டு இருக்காங்க பாருங்க. பேசட்டும். கேக்க வேற நடுவுல வச்சுக்கிட்டு நம்மள என்ன வைக்காம தனியா புலம்பிட்டு இருக்க. ஆமா, கேக்க வேற பக்கத்துல வச்சுக்கிட்டு என்ன நீங்க கட் பண்ணாம இருக்கீங்க? கட் பண்ணலாமா? ஆமா, அத ஃபர்ஸ்ட் பண்ணுங்க. கேக் சாப்பிடணுமா ஆன்ட்டிக்கு செலிப்ரேட் பண்ணனுமா? நீங்க செலிப்ரேட் பண்ணுவீங்களோ பண்ண மாட்டீங்களோ, எனக்கு கேக் தான் முக்கியம். வாங்குனது சிம்பிளா வாங்கியாச்சு. 1/2 கிலோ கேக் தான். பிகாஸ் வந்து கேக் வந்து இப்ப இந்த சீசன் சரியில்லாதனால எல்லாரும் கம்மியா தான் சாப்பிடுவோம். நான் என்ன சொல்றேன்னா கேக் வந்து உங்களுக்கு தரணும் நான் வந்து சொல்லவே இல்லையே. சரி, அதுதான் 1/2 kg கேக் தான் வாங்கியிருக்கோம். 1/2 kg எனக்கு பத்தாதே. சரி ஓகே, கேக் கட் பண்றது ஆன்ட்டி, பட் சாப்பிடுறதெல்லாம் நீயே சாப்பிடுங்க, பிரச்சனை இல்ல. வாங்க फ्रेंड्स கேக் கட் பண்ணலாம். இந்த பாலிசி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. சரி வா. ஒரு வழியாக கூட்டத்தெல்லாம் எழுப்பி கேக் வெட்டுறதுக்கு கூட்டு வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். என்னதான் நம்ம வந்து டெக்கரேஷன் பண்ணாலும் இந்த கலர் லைட்லாம் போட்டதுக்கப்புறம் தான் ஒரு செலிப்ரேஷன் மோடே வருது தானே. ஆமாம் ஆமாம். ஸோ இந்த கிளாத்தில் வந்து நாங்கள் ஹாப்பி பர்த்டே அப்படிங்கிறத நாங்கள் பெர்மனெண்ட்டாக ஃபிக்ஸ் பண்ணி வச்சுட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அது எப்போ யாருக்கு பர்த்டே வந்தாலும் இதை எடுத்து நாங்கள் வந்து பேக்ரவுண்ட் ஃபிக்ஸ் பண்ணிவிடுவோம். கேண்டில் ஏற்றியாச்சு, அவ்வளோதான். அடுத்து வந்து இப்போ வினோத் வந்து கேக் சாப்பிட்ற நேரம் வந்தாச்சு, அப்படிதானே? அப்பாடா, இப்போயாவது என்னோட ஆசையை நிறைவேற்றினாங்களே. அதுதான். ஹாப்பி பர்த்டே டு யூ, ஹாப்பி பர்த்டே டு யூ. கட் பண்ணவா? ஹாப்பி பர்த்டே, ஹாப்பி பர்த்டே. இது கட் பண்ணவா? ஆமா, முதல்ல எனக்கு கூட ரொம்ப பசிக்குது. அம்மா நான் கஷ்டப்பட்டு மேக்கப் போட்டுட்டு இருக்கேன். விடு, எல்லாம் தெரியுமா இல்லையா? ஆக்சுவலாக வந்து சைடில் பலூன்லாம் நாங்கள் வந்து ஃபிக்ஸ் பண்ணி கலர் கலராக கிராண்டாக செலிப்ரேட் பண்ணலாம்னு நினச்சோம். பட் அது வந்து இப்போ ஸ்டிக்கர்ஸாக மாறிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஆக்சுவலாக அந்த குழந்தைங்கள்லாம் வந்து இண்டிபெண்டன்ஸ் டேக்கு எப்படா கொடியேற்றி முடிப்பாங்க, நம்மளுக்கு வந்து ஆரஞ்சு மிட்டாய் தருவாங்கன்னு வெயிட் பண்ணிகிட்டே உட்காந்துருப்பாங்க. அது மாதிரி தான் வினோத் நீ இப்போ வந்து உட்காந்துருக்கேன்னு நினைக்கிறேன் கேக்காக. ரொம்பவே உன்னை பார்த்தா காமெடியாக இருக்குன்னு. வேலை பார்த்ததில் நான் கேக் சாப்பிட்றது மட்டும். என்ன எல்லாரும் பேசுமே இப்படிதான் இருக்கணும். நான் ஆசையா வந்து கேக் சாப்பிடலாம்னு பார்த்தேன்.
அங்க பாரு. ஏய் எல்லாத்தையும் அப்படியே க்ளோஸ் ஆயிடு. பா இங்கிட்டு வாப்பா. அப்படியே ஒரு போட்டோ ஒன்று. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கேக்கெல்லாம் கட் பண்ணி அந்த அலப்பறைகள்லாம் பயங்கரமாக முடிஞ்சு நெக்ஸ்ட் வந்து எங்கள் அம்மா வந்து ஒரு சாரீ ஆன்ட்டிக்கு வந்து கிஃப்ட் பண்ணுறாங்க. பிங்க் வித் மெரூன் நினைக்கிறேன். கலர் காம்பினேஷன் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஓகேவா? ஓகே ரெடி. ஏய் ஜாலியா இருக்கு. இதுதான் பர்த்டே சர்ப்ரைஸ்ங்களே. ஹேப்பி பர்த்டே. ஹேப்பி பர்த்டே. அங்கிள் தலைய பாரு. ஏய் ஓகே फ्रेंड्स, கேக் வந்து சூப்பரா இருந்துச்சு. எங்களுக்கு பிடிச்ச பட்டர் ஸ்காட்ச். ஏன் வினோத்? ஆமா फ्रेंड्स, நீங்க பாத்துக்கோங்க. எனக்கு ஒண்ணுமே கொடுக்கல, அவங்க மட்டும் சாப்பிட்டு எல்லாமே சாப்பிட்டாச்சு. நீ வந்து திஷ்டி பொம்மை மாதிரி இல்ல, அந்த கேக்லாம் அப்படியே இருக்கு. நீங்க ஃபேஸ் தொடக்கவே இல்ல, நாங்க தொடச்சாச்சு. ஓகே பை.